தமிழக அரசியல் களத்துல பல நேரங்கள்ல பல வித்தியாசமான சம்பவங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். சமகாலத்துல பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாமலைக்கு தமிழக மக்கள் மத்தியில் குறையாத செல்வாக்கு எப்படி புதிய சக்தியாக உருமாறி தமிழக அரசியலை கலக்கும் காரணங்கள் என்ன? அண்ணாமலை அவர்களின் எண்ணம் சிந்தனை எல்லாம் தமிழகத்தில் பல தலைவர்களை உருவாக்குவது மட்டும்தான். அதனாலதான் அவரது அறக்கட்டளைக்கு கூட வி த லீடர்ஸ் என்று பெயர் சூட்டி இருக்கிறார். பொதுவா பாஜக வட தமிழக பகுதியில எப்பவுமே கவனம் செலுத்தினது இல்ல. அண்ணாமலையின் வருகைக்கு பின்புதான் வட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கவனம் செலுத்திய காலம் என்றால் அது அண்ணாமலை அவர்களின் காலம்தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவிற்கு இணையாக பாமக வட தமிழகத்தில் மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பாஜக இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அது அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதன் தான். அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய மிகச்சிறந்த ஒரு தளபதி அஸ்வத்தாமன். அவரது முயற்சியில்தான் வட தமிழகத்தில் இன்று பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி எட்டி இருக்கிறது. இதை பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்துல பல தலைவர்கள் வருவார்கள், பல தலைவர்கள் போவார்கள். ஆனால் சில பேர் மட்டும்தான் இருந்தாலும் பேசப்படுவார்கள், இல்லை என்றாலும் பேசப்படுவார்கள். அப்படி சமகாலத்தில் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. பதவி இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, ஆனால் செல்வாக்கு மட்டும் இன்றும் தொடர்ந்து கூடிக்கொண்டே இருப்பதன் ரகசியம் என்ன? அவரது முதல் எண்ணம் திமுகவை எதிர்ப்பது. அதிமுக குறித்தான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என்டிஏவை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அவரது விடா முயற்சி, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அண்ணாமலை அவர்களின் திட்டமிட்ட அரசியலில் பயணம், மேடைக்கு ஏற்றார் போல அவரது பேச்சு. அண்ணாமலை அவர்களின் செல்வாக்கு மேடையில் மட்டுமல்ல, கிராம பகுதி, நகர பகுதி, இளைஞர்கள், சமூக ஊடகங்கள், கோவில் பகுதி என்ற பல இடங்களிலும் பொதுமக்களின் ஆதரவு அண்ணாமலைக்கு அதிக அளவில் இன்று தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுவது அவரது கேள்வி ஞானமும் அவர் அளிக்கக்கூடிய பதிலும், எந்தவித தயக்கமும் இல்லாத அவரது பேச்சுக்களும் தான் அவரது அடையாளமாக இருந்து வருகிறது. இதுதான் அவரது அரசியலின் அடித்தளமும் கூட. ஒரு அரசியல்வாதி எப்படி பெரியவங்கிறது எப்படி தெரியும்? நம்மளுடைய எதிரி எந்த அளவிற்கு நம்மளை எதிர்க்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எதிரி பலமானவனாங்கிறத தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் தொடர்ந்து ஒரே மாதிரியாக எதிர்க்கிறார்கள் என்றால் அண்ணாமலையின் பலம் அதுதான். மாற்று கட்சிகளை தொடர்ந்து எதிர்ப்பதாக இருக்கட்டும், திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும், அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், அரசின் குறைகளை உடனடியாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய மாண்பாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் அவரை ட்ரோல் செய்யக்கூடிய விதமாக இருக்கட்டும், இதுதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள அரசியல்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா எதிர்க்கிறவர்கள் ரொம்ப அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவரது ஆதரவாளர்கள் அதிகம் பேசுறதை விட அவரது எதிர்ப்பாளர்கள் அதிகம் பேசுறது தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இதுதான் அவரோட பலமாகவும் இருக்குது. அவரது ஆதரவாளர்கள் ரொம்ப தீவிரமா செயல்படுறதுக்கு காரணமும் அதுதான். அவரது எதிர்ப்பாளர்கள் அவர் மீது கோபம் கொள்றதுக்கு காரணமும் அவரது தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரங்களை மக்கள் மத்தியில எடுத்து செல்லக்கூடிய விதங்கள் தான். இதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல பாஜக மிக அதிகப்படியான வாக்கு வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருந்தது. அண்ணாமலையின் பலமே மோடி, அமித்ஷா அவர்களின் ஆதரவு. அது மட்டுமல்ல, டெல்லி மேலிடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அலை, இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய பலமும் கூட. அதனால்தான் அண்ணாமலை அவர்களுக்கு எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் அவரது வேகம் துளியும் குறைவில்லாமல் தொடர்ந்து அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணமும் அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமும் அதுதான். இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே என்னன்னா, வரக்கூடிய 2026 தேர்தலில் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக இருப்பாரா, என்டிஏவின் முகமாக இருப்பாரா, தமிழகத்தின் தேர்தல் கூட்டணியை ஒருங்கிணைப்பாரா, தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வாரா என்ற ஒரு ஒற்றை கேள்விதான் அண்ணாமலையின் மீது
வந்து விழுந்திருக்கிறது. பதில் எதுவாக இருந்தாலும் 2026 தேர்தல் களத்தில் அண்ணாமலையின் பெயர் இல்லாமல் எதுவும் சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மையும் நிதர்சனமும் கூட. அண்ணாமலை சராசரி அரசியல்வாதி அல்ல. அவர் தமிழகத்தின் அரசியல் ஆளுமை, மிகப்பெரிய ஒரு சக்தி என்பதை பலமுறை நிரூபித்து விட்டார், நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அண்ணாமலை ஒரு மாபெரும் சக்தி என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது பல நேரங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது. நேற்று கூட SRM பல்கலைக்கழகத்தில் வேந்தர் அவர்கள் பேசிய பேச்சுகளில் அண்ணாமலை அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களின் வருங்கால அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு செய்தி. நமக்கும் தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் பிரைம் மினிஸ்டர் முகம் என்று. இதை அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் வருங்காலங்களில் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று வேந்தர் அவர்கள் நேற்று பேசியது வியப்பாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா, திரு வேந்தர் அவர்கள் அவரோட கல்லூரியில பல நேரங்கள்ல பல சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்து வந்து மாணவர்கள் மத்தியில பேச வைக்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு உண்மையான பலமா, உண்மையான செல்வாக்கா அல்லது அரசியல் பிம்பமா என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களின் எண்ணம், சிந்தனை எல்லாம் பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான். அதனால்தான் அவரது அறக்கட்டளைக்கு கூட பி த லீடர்ஸ் என்று பெயர் சூட்டி இருக்கிறார். பொதுவா வட தமிழகத்துல பாஜக எப்பவுமே கவனம் செலுத்தியது இல்ல. திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையின் கீழ் தான் வட தமிழக பகுதியில பாஜக மிக தீவிரமாக செயல்பட்டதுங்கிறத நம் கண் கூட பார்த்தோம். அப்படி வட தமிழகத்துல பாஜக கவனம் செலுத்தாததுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக திமுகவிற்கு இணையாக பாமக வட தமிழகத்தில் மிக வலுவான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அப்படிப்பட்ட பகுதியில் பாஜக அண்ணாமலை அவர்களின் தலைமையின் கீழ் மிக அதிக அளவில் கவனம் ஈர்த்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வட தமிழகத்தில் அண்ணாமலையின் தலைமையின் கீழ் உருவான மிகச்சிறந்த ஒரு போர்ப்படை தளபதி தான் அஸ்வத்தாமன். ஏன்னா தமிழக பாஜகவில் அண்ணாமலை என்ற முகம்தான் தமிழக பாஜக என்று இன்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வட தமிழகத்தில் திரு அஸ்வத்தாமன் அவர்களின் செயல்பாடுங்கிறது மிக வேகமாகவும் வீரியமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதாகட்டும், திமுக அமைச்சர்களை நேரடியாக எதிர்ப்பதாகட்டும், அரசாங்கத்திற்கு நேரடி சவால் விடக்கூடிய ஒரு செயலாக இருக்கட்டும், திரு அஸ்வத்தாமன் அவர்கள் வட தமிழக பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் உண்மையும் கூட. திரு அஸ்வத்தாமன் அவர்கள் எப்படி மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் தனி மனிதனாக நின்று போராடினாரோ, தன்னுடைய போராட்ட குணத்தை இறுதி வரை நிலைநிறுத்தினாரோ, அதே போன்று திரு அஸ்வத்தாமன் அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவரது போராட்டத்தின் ஒரு பகுதியாக தான் கேப்பர் மலைப்பகுதியில் தோல் தொழிற்சாலை வருவதை தனி ஒருவனாக தடுத்து நிறுத்தி இறுதி வரை போராடிய அவரது போராட்ட குணம். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக NLC-க்கு எதிராக போராடி கைதாகி சிறை சென்றவர் அஸ்வத்தாமன். கடலூர் பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு ரயில் பாதையை நிறுவுவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்தார். அது மட்டுமல்லாமல் கடலூர் முந்திரி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் ஊக்கமாகவும் இருந்தவர் அஸ்வத்தாமன். சென்னை IIT-உடன் இணைந்து பெட்ரோல் தயாரிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை எடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் அஸ்வத்தாமன் அவர்கள். அஸ்வத்தாமன் அவர்களுடைய பேச்சுக்கள் பொதுவா தமிழ் அறம் சார்ந்த பேச்சுக்கள் மிக அதிக அளவில் பேசுவதை நாம் கேட்டிருப்போம். பொதுவா திமுக தான் தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழக மக்களை காலாகாலமா ஏமாற்றி வைத்திருக்கிறாங்க. அப்படி திரு அஸ்வத்தாமன் அவர்களுடைய பேச்சிலும் தமிழ் மிக உயிரோட்டமா இருப்பதை நாம் பார்க்க முடியும். உலகம் தொழில்நுட்பத்துல மிக வேகமா வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழல ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுக்கு உண்டான மொழிகளுக்கு தனிப்பட்ட முறையில் AI தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறார்கள். ஜப்பானாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய மொழிக்கென்று தனி AI உருவாக்கி வருகிறார்கள். AI அவர்கள் அரசாங்கம் முன்னின்று எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் தமிழை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய திமுக தமிழுக்கென்று எந்தவித புலியும் கிள்ளி போடாமல் இருந்து வருகிறது.
மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளரான அஸ்வத்தாமன் தமிழுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு ஏஐ உருவாக்கி கொண்டு வருகிறார். அது மிக பெரிய அளவில் தமிழுக்கென்று புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், தமிழின் தொல்காப்பியங்களை, தமிழின் இதிகாசங்களையும், தமிழின் நூல்களை வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்துச் செல்லும் விதமாக தமிழ் ஏஐ தனி மனிதனாக இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பண்ருட்டி நகராட்சிக்கு எதிராக தனி மனிதனாக போராட்ட களத்தை அறிவித்தார். உடனடியாக இந்த திமுக அரசாங்கம் அடிபணிந்து அஸ்வத்தாமன் அவர்களை நேரில் அழைத்து ஒரு உடன்படிக்கையை செய்தது. அஸ்வத்தாமன் அவர்கள் கெடிலம் நதியில் குப்பை கொட்டுவதை எதிர்த்து, கெடிலம் நதி சீர்கெடுவதை பார்த்து போராட்டத்தை அறிவித்தார். உடனடியாக கெடிலம் நதியை சுத்தம் செய்வதற்குண்டான வேலையை பண்ருட்டி நகராட்சி நிர்வாகம் செய்ய தொடங்கிவிட்டது. இது போன்று பல செயல்களை அஸ்வத்தாமன் அவர்கள் தொடர்ந்து கொண்டு வருகிறார். திரு அஸ்வத்தாமன் அவர்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதில் வல்லவர். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு கொண்ட அஸ்வத்தாமன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை போன்றே ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து களமாடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு போராட்ட குணம் படைத்தவர் தான் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். திமுகவை நேரடியாக எதிர்ப்பதில் மிக முக்கியமானவர் அஸ்வத்தாமன். பல மாநிலங்களில் படிப்பதற்கு தான் டார்கெட் வைக்கிறார்கள், ஆனால் குடிப்பதற்கு டார்கெட் வைத்த ஒரே மாநிலம் தமிழகம் தான், ஒரே அரசாங்கம் திமுக தான் என்று நேரடியாக திமுகவிற்கு சவால் விட்டு பேசியவர் அஸ்வத்தாமன். அது மட்டுமல்ல, அமைச்சர்களை எதிர்க்கக்கூடிய மாண்பு, பெண்கள் குறித்து தவறாக பேசிய பொன்முடிக்கு எதிராக புகார் அளித்தவர், சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசிய உதயநிதியின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு ஆளுநரிடம் அனுமதி வேண்டியவர் அஸ்வத்தாமன். பொதுவா தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதற்காக திமுகவும் தமிழக ஊடகங்களும் இணைந்து வேறொரு பிரச்சனையின் மீது கவனத்தை திசை திருப்புவார்கள். இது திமுகவின் கடந்த கால சூழ்ச்சியாகவும் இருந்து வருகிறது. திமுகவின் இந்த சிந்தனையை பொதுவெளியில் உடைத்தவர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் தான். திரு அஸ்வத்தாமன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல சிந்தனையாளரும் கூட. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 15% வாக்குகள் பெற்றவர் அஸ்வத்தாமன் அவர்கள். திருவண்ணாமலை பகுதியில் குறுகிய காலத்தில் நின்று ஒவ்வொரு பகுதி மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய விளக்கத்தையும் அளித்து குறுகிய காலத்தில் மக்களின் மனதில் இடம் பிடித்து 15% வாக்குகளை பெற்றார் அஸ்வத்தாமன் அவர்கள். மலைவாழ் மக்கள் பகுதியில் தங்கியிருந்த அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்தவர் அஸ்வத்தாமன். தொடர்ந்து திருவண்ணாமலை பகுதிக்கு விமான நிலையம் வர வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டு வருகிறார். அது விரைவில் அவர் சாத்தியப்படுத்துவார் என்று அவரே பல நேரங்களில் தெரியப்படுத்தியிருக்கிறார். நிச்சயம் திருவண்ணாமலையின் மண்ணிற்கும் மக்களுக்கும் வட தமிழக பகுதியின் பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்படக்கூடியவர் அஸ்வத்தாமன் அவர்கள். அண்ணாமலையின் போன்று மக்களுக்காகவும் திமுகவை எதிர்ப்பதிலும் மிக உறுதியாக செயல்படக்கூடியவர் அஸ்வத்தாமன். அண்ணாமலை அவர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக அஸ்வத்தாமன் போர்படை தளபதியாகவும் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். இருவரும் மிகப்பெரிய ஒற்றுமையுடன் இருந்து வருகிறார்கள். திமுக எதிர்ப்பாகட்டும், அமைச்சர்களை எதிர்க்கக்கூடிய செயலாக இருக்கட்டும், இருவருக்கும் ஒற்றை சிந்தனை தான், தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலர வேண்டும் என்று. இருவருக்கும் ஒற்றுமை அவரது சமூக வலைதளங்களே பிரதிபலிக்கும். திரு அண்ணாமலை அவர்களின் சமூக வலைதளத்தில் கூட மோடியின் படை வீரன் என்றுதான் பயோ வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் திரு அஸ்வத்தாமன் அவர்களும் அவரது சமூக வலைதளத்தில் மோடியின் குடும்பம் என்று வைத்திருக்கிறார். இருவருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது. இரு தலைவர்களும் இணைந்து தமிழகத்தில் பாஜகவை அடுத்த கட்ட வளர்ச்சி முன்னெடுத்து செல்வதற்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.